வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் இந்த மீனில் உள்ள சதையெல்லாம் முள் இல்லாமல் எடுத்துட்டு அதை வச்சு மீன் கோலா தான் செய்ய போகிறோம். கோலா உருண்டை செய்ய போகிறோம். இப்போ நம்ம இந்த மீனுக்கு தேவையான மசாலாலாம் அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். 15 மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அழகாக அரைச்சாச்சு. அடுத்ததாக நல்ல பெரிய பூண்டு பல்லு 4, அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இனிமேல் இதை வலிச்சு எடுத்துடலாம். அடுத்ததாக 4 சின்ன வெங்காயம், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இதை ஒன்றா வச்சு அரைச்சிடலாம். நல்லா அரைச்சாச்சு. இனிமேல் இதை வலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நாம் இதில் முள் இல்லாமல் சதையாக பார்த்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் முள் இல்லாமல் எடுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்ச மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் சால்ட்டு தூவிக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்ததாக இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா அடித்து விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 150 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை உருண்டை போட்டு எடுத்துட்டு இதையே நம்ம குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நாம் பிசைஞ்சு வச்ச இந்த மீனை உருண்டையாக உருட்டிட்டு இந்த முட்டையை இதில் போட்டு நல்லா பரட்டிட்டு இதை இந்த எண்ணெயில் போடலாம். நல்லா அழகாக புரட்டி போட்டு வேக வச்சு நம்ம எடுக்கலாம். என்ன தான் இது மூடு பனி பேஞ்சாலும் அந்த பனிக்கு ஏற்ற மாதிரி வெயிலும் நல்லா அதிகமாக இருக்குது. இந்த வெயிலோட வேகத்தை குறைக்கிறது மாதிரி உடலுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் கொடுக்கணும். அப்போ நான்வெஜ் அப்படின்னு சாப்பிடையில மீன் நாம் எடுத்துக்கலாம். எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல. மீன் பொதுவாக குளிர்ச்சியானது தான். மீன் நல்லா சத்தானது. அதனால் நம்ம மீன் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்தது கெண்டை மீன். இந்த உருண்டை செய்கிறதுக்கு நீங்கள் எந்த மீன் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நல்லா அழகாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, லைட்டாக முறுவலாகவும் இருக்குது. நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நாம் இதை டேஸ்ட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. இது மீனில் செஞ்ச உருண்டை மாதிரியே தெரியலை. கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.